ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த ஒன் பார்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, இது 2 தான் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லி நான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோன்னா நமக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ குக்கர் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. சோம்பு, அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. இது 2மே போதும். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நமக்கு. தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். ஆஃபீஸ்க்கும் கொடுக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணணும். இன்னொன்று, வெங்காயம் தக்காளி நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தான் நமக்கு ரெசிபி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரைஸ் சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்புறம் தான் அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்க்கணும். இப்போ காய் வதங்காதே அடுத்தடுத்து பொருட்களை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனம் எல்லாமே போனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும் நமக்கு. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை ஃப்ளேவர் எல்லாமே போயிட்டு ரொம்பவே வாசம் சூப்பராக வரும் நமக்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வரதை வச்சு தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ரைஸு. இப்போ பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமே நமக்கு காய்கறி வதங்கி கிடச்சிரும். நமக்கு வேலையும் குயிக் ஆகிடும். அதனால தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். கண்டிப்பாக சமைக்கும் போது கல் உப்பு சேர்த்து சமைங்க. நம்ம சால்ட்டு சேர்க்குறத விட கல் உப்பு சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்க்கல. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். கழுவி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் நல்லா வரணும் நமக்கு சூப்பராக. அந்தளவுக்கு தக்காளியோடு சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டேன். நல்லா ஒரு ஸ்மெல் இப்போயே சூப்பராக வர ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம புதினா கொத்தமல்லி தான் மெயினான இன்க்ரீடியண்ட்டு. நல்லா நம்ம அதை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சதுமே நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வீடு ஃபுல்லாக நமக்கு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் 1 கிளாஸ் அளவுக்கு தான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கேற்ற அளவில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே எல்லா பக்கமும் படணும். அதனால் நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ 1 கிளாஸ் அரிசி நான் சேர்த்துருந்தேன். அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வரணும் நமக்கு. அரிசி நல்லா ஓரளவுக்கு வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
இந்த மாதிரி ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா வந்து அரிசிலாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம புதினா தழை, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான் ஆயில் சேர்க்குறோம். மல்லித்தழை, கொத்தமல்லி தழை கடைசியாக சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் நம்ம திறக்கும்போது தக்காளி பிரியாணி சூப்பராக இருக்கும் நமக்கு. அதனால தான் நம்ம வந்து கடைசியாக சேர்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம மூடிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி 10 நிமிஷம் போதும், நமக்கு சாதம் நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக. அதோட விசில் அதோட இது எல்லாமே ஸ்ட்ரீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், திறக்கும் போதே செமையாக இருக்கும் நமக்கு, ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பட்டை அதெல்லாம் வந்து சேர்த்துறாதீங்க, அது டேஸ்ட்டே வந்து மாறிடும். இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.